Hello everyone, welcome to RMIS Academy. இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ட் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பர்டிகுலர் கான்ஃப்ளிக்ட்டுக்கான ரீசன் என்ன, பெஹல்காம் அட்டாக் அண்ட் பெஹல்காம் அட்டாக்கோட அந்த ரீசன்ஸ் பிஹைண்ட் த பெஹல்காம் அட்டாக் பற்றி நம்ம வந்துட்டு டிஸ்கஷன்ஸ் வந்துட்டு பண்ணோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு பாருங்கள். அந்த வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே போட்டிருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ஃப்ளிக்ட்டை பற்றி இன்னும் பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஷன்ஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கான்ஃப்ளிக்ட்டை ஃபர்தராக நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஆஃப்டர் பெஹல்காம் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் என்ன, அண்ட் பாகிஸ்தானோட ரெஸ்பான்ஸ் என்ன, அண்ட் அதுக்கப்புறம் இங்கே நடந்த அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரை பற்றியும் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுட்டு, அண்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு, அண்ட் ஃபைனலாக சீஸ் ஃபயருக்கு நம்ம வந்து ஒத்துக்கிட்டோம். அந்த சீஸ் ஃபயர் வந்துட்டு டெம்பரவரியாக பெர்மனண்ட்டாக இந்தியா வந்து இது மூலமாக என்ன கெயின் பண்ணாங்க, இந்தியா வந்து கெயின் பண்ணது அதிகமாக லாஸ் பண்ணது அதிகமாக, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஷன்ஸ் வந்து பண்ணலாம். அண்ட் இதில் இன்டர்நேஷ்னல் ஆக்டர்ஸஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்களோட ரோல்ஸ் என்ன, ஒரு கான்ஃப்ளிக்டில் ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் நம்ம எதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸே இதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ மேபி ஒரு 25 minutes வந்துட்டு மூவ் ஆகலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ யூ கேன் லேர்ன் மோர் இன்சைட்ஸ் in this conflict and how the international relation generally works அப்படின்றத பற்றியும் நீங்கள் பெட்டராக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு த டுடேஸ் டிஸ்கஷன்ஸ். நம்ம என்ன டிஸ்கஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ஆஃப்டர் த பெஹல்காம் அட்டாக். ஸோ பெஹல்காம் அட்டாக் நடந்த உடனே இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் என்ன, ஸோ இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு அஃபிஷியலாக கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் அது. ஸோ திஸ் அட்டாக் வாஸ் நாட் ஜஸ்ட் அன் அன்ஆர்ம்டு டூரிஸ்ட். இந்தியாஸ் எனிமீஸஸ் ஹாவ் டேர் டு ஸ்ட்ரைக் அட் த சோல் ஆஃப் த இந்தியன் நேஷன். ஸோ பிரைம் மினிஸ்டரோட ரொம்ப ஒரு ஹார்டான ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்க்க முடியுது. இது ஒரு சில டூரிஸ்ட் மேலே நடந்த ஒரு அட்டாக்னு நம்மளால் வந்துட்டு இக்னோர் பண்ண முடியாது. இது இந்தியாவோட சோல் மேலே நடந்த ஒரு அட்டாக், இந்தியாவோட மனசாட்சி மேலே நடந்த ஒரு அட்டாக் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் பிரைம் மினிஸ்டரோட இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு, ஸோ ஐ வாண்ட் டு சே இன் திஸ் கிளியர் டேர்ம்ஸ், தோஸ் ஹூ கேரிட் அவுட் திஸ் அட்டாக், த டெரரிஸ்ட் அண்ட் தோஸ் ஹூ பிளாட்டட் இட் வில் ஃபேஸ் பனிஷ்மெண்ட் பியாண்ட் தியர் இமேஜினேஷன், தே வில் பி பனிஷ் அப்படின்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த டெரர் அட்டாக்கு பின்னாடி யாராக இருந்தாலும், எந்த தீவிரவாதிகள் அமைப்பாக இருந்தாலும் அவங்க மேலே ஒரு பெரிய லெவலில் பனிஷ்மெண்ட் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு எடுப்போம். அவங்க இமேஜினேஷனே பண்ண முடியாத அளவுக்கு இந்த ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஃபர்மான ஸ்டேட்மெண்ட்டை இது நம்ம வந்து பார்க்க முடியுது. அண்ட் உடனடியாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க, சில ரெஸ்பான்சிபிளான டிசிஷன்ஸும் எடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ரிவர் சிஸ்டமான இண்டஸ் ரிவர் வாட்டர்லேருந்து இந்தியா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு டெம்பரவரி சஸ்பென்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் கிட்டத்தட்ட 80% ஆஃப் பாகிஸ்தானோட அக்ரிகல்ச்சருக்கு இந்த இண்டஸ் ரிவர் வாட்டர் தான் அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, இந்தியா இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிலிருந்து டெம்பரரி சஸ்பென்ஷனாக இதுலேருந்து எக்ஸிட் ஆயிருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். கிளியர்லி நோட் பண்ணிக்கோங்க, இந்தியா வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகலை, கம்ப்ளீட்டாக சஸ்பென்ஷன் சொல்லலை, டெம்பரவரி சஸ்பென்ஷன்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட்வொகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, செக் போஸ்டஸ், முக்கியமாக லேண்ட் பார்டர் கிராசிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா க்ளோஸ் பண்ணிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானிஸஸ் இந்தியாவில் வந்து வீசா எடுத்து வந்திருக்கிற பாகிஸ்தானிக்கு ஒரு லிமிட்டட் டைம் ஃப்ரேம் ஒர்க் கொடுத்து, அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே அவங்க திரும்ப அவங்க எல்லாருமே அவங்க நாடுக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அஃபிஷியல் வீசாவிலேருந்து உள்ளக்க வர்றவங்கள தவிர்த்து
மற்றபடி டூரிஸ்ட் விசா, அதுக்கப்புறம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் விசா, இந்த மாதிரி எந்த ஒரு விசாவாக இருந்தாலும் அவங்கலாம் உடனடியாக என்ன பண்ணிடணும், பாகிஸ்தானுக்கு போயிடணுன்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் அட்வைசர்ஸ் இந்தியாவில் இருக்கிறவங்கள திரும்ப அவங்க ஊருக்கு அனுப்ப சொல்லிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானோட ஹை கமிஷன், இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தானோட ஹை கமிஷனில் இருக்கிற ஸ்டாஃப்ஸோட ஸ்ட்ரென்த்தையும் கம்மி பண்ண சொன்னாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஒரு பக்கம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது மட்டும் பண்ணாமல் இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்கிற ட்ரேடை கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அண்ட் ஈவன் பாகிஸ்தான் வழியில் டிரான்சிஷன் ஜோனில் பாகிஸ்தான் வழியில் இந்தியாவுக்கு வர ட்ரேடையுமே வந்து பிளாக் பண்ணாங்க. அண்ட் இந்த முக்கியமான ஒரு நடவடிக்கைனால ஈவன் பாகிஸ்தானோட முக்கியமான கராச்சி போர்ட்டையுமே வந்து அவங்களால பெட்டராக யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இந்தியா வந்து ஒரு பக்கம் வந்து பண்ணாங்க. ஸோ இந்தியா பாகிஸ்தான் வழியாக டிரான்சிஷன் ஸ்டேஜஸில் பாகிஸ்தான் வழியில் வர ப்ராடக்ட்ஸ் மேலேயும் என்ன பண்ணாங்கன்னா, பேஸ்ட் ஆன் செக்யூரிட்டி ரீசன்ஸ் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ட்ரேடை வந்துட்டு உடனடியாக வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அண்ட் எக்கனாமிக்கலாகவும் அது பாகிஸ்தானுக்கு ஒரு ப்ராப்ளமை கிரியேட் பண்ணியிருந்திருக்கும். அண்ட் இன் ரிட்டாலியேஷன், இன் ரெஸ்பான்ஸ் பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க, இன் ரெஸ்பான்ஸ் பாகிஸ்தான்கிட்ட அவங்களும் இந்தியா சொன்ன மாதிரி விசா நார்ம்ஸை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க. இந்தியன் ஹை கமிஷனோட ஸ்டாஃப்ஸை வந்துட்டு நம்பர்ஸை கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் பாகிஸ்தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு த்ரெட்டனும் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இட் புட் சிம்லா அக்ரிமெண்ட்ல இருந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 1971 வார் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சைன் பண்ணிக்கிட்ட அக்ரிமெண்ட் பேர் தான் வந்துட்டு சிம்லா அக்ரிமெண்ட். ஸோ இந்த சிம்லா அக்ரிமெண்ட்லேருந்து நாங்கள் வெளியில் வர வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரியாகவும் பாகிஸ்தான் ஒரு பக்கம் வந்துட்டு வார்னிங் கொடுத்தாங்க. ஸோ பெஹல்காம் அட்டாக் நடக்குது, உடனடியாக இந்த டென்ஷனை நம்ம பைலாட்டலாக பார்க்க முடியுது. ஸோ பாகிஸ்தானோட ஒரு பக்கம் ஆர்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, பெஹல்காம் டெரர் அட்டாக்குக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் கிடையாது. பாகிஸ்தானை சேர்ந்தவங்க தான் பெஹல்காமில் வந்து டெரர் அட்டாக்ல இன்வால்வ் ஆனாங்கன்றதுக்கான எந்த எவிடன்ஸஸும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு ப்ரொவைட் பண்ணலை. ஸோ ப்ரொவைட் பண்ணாமல் இந்த மாதிரியா ஒரு பேஸ்லெஸ் ஒரு அலிகேஷனை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு பாகிஸ்தான் மேலே வந்துட்டு வைக்கிறாங்க அப்படின்றது பாகிஸ்தானோட ஆர்குமெண்ட்ஸாக இருக்குது. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி அதிகமான டெரர் அட்டாக்ஸை ஒரு பக்கம் இந்தியா பார்த்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த டெரர் அட்டாக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ், எவிடன்சஸ் இதெல்லாம் நம்ம பாகிஸ்தான்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமும் பாகிஸ்தானோட ரெஸ்பான்ஸுங்கிறது இந்தியா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற நிலைமையில இல்லை. அப்படின்றனால இந்தியா வந்துட்டு இந்த இஷ்யூவில் பாகிஸ்தான் சொல்கிறத கேட்கறதுக்கு பதிலாக ஃபர்தராக நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தால் தான், ஒரு ஃபர்மான ஒரு ஆக்ஷன் எடுத்தால் தான் இந்த இஷ்யூவில் நமக்கு சொல்யூஷன் வரும் அப்படின்னு இந்தியா மூவ் பண்ணது தான் என்னது அப்படின்னா வந்துட்டு ஆப்ரேஷன் சிந்தூர். ஸோ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு ஆப்ரேஷன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு இதுக்கு முன்னாடி பண்ண ஆப்ரேஷன்ல இருந்து இது இன்னமும் பெரிய லெவலில் ஒரு ஆப்ரேஷனை இங்கே பண்ணியிருக்காங்க. பெரிய லெவலெல்லாம் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன் வரேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சில ஆப்ரேஷன்ஸை 2016 2019 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கிங்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த லெவலுக்கு ஒரு பாகிஸ்தானுக்குள்ளேயே போய் அடித்தது இல்லை. இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை மட்டும் நம்ம அட்டாக் பண்ணல, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை தாண்டி பாகிஸ்தானோட நர்வ் சென்டருக்குள்ளேயே போய் ஒரு அட்டாக் நடந்திருக்குது. ஸோ அதுதான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரோட ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டியாக நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ ஆப்ரேஷனோட நேமே வந்து ஒரு சிம்பாலிக்கான ஒரு நேமாக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து வச்சுருந்துருக்காங்க. பெஹல்காமில் டெரர் அட்டாக்ல இறந்து போனவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதத்தில் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ன்ற ஒரு நேம் வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், பெஹல்காம் அட்டாக்ல டெரரிஸ்ட் வந்துட்டு மென்னெல்லாம் கொண்டாங்க. அவங்களோட ஒய்ஃப்ஸை, லேடிஸஸை என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து இதை போய் உங்கள் கவர்மெண்ட் கிட்ட போய் நீங்கள் மெசேஜாக கொடுங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்தியன் ட்ரெடிஷன், இந்தியன் கல்ச்சர், இந்தியன் ஹெரிட்டேஜஸில் உமன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, மேரேஜ் ஆன உமன்ஸ் வந்துட்டு ஜென்ரலாக நெத்தியில் வந்து ஒரு ஒரு குங்குமம்னு நம்ம ஊர் பக்கம் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் அங்கே நார்த் இந்தியன் சைடில் நம்ம வந்து இந்த சிந்தூர்ன்ற இதை ஜென்ரலாக அவங்க வைக்கிறது ஒரு பழக்கம். ஸோ அதை ஒரு சிம்பாலிக்காகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் வச்சுருந்துருக்காங்க. ஈவன் வந்துட்டு அந்த குங்குமம் செதறன மாதிரி, சிந்தூர் செதறன மாதிரியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த மெசேஜாக வந்துட்டு ஒரு பக்கம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இங்கேயே கிளியராக தெரியுது. இந்த டெரர் அட்டாக்ல இன்வால்வ் ஆன டெரரிஸ்ட்டை, பாகிஸ்தான் பேஸ் பண்ணியிருக்கிற டெரரிஸ்ட்டை காலி பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பர்பஸாக இருந்திருக்குது. கிளியராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜஸ்டிஸ் இஸ் சர்வ்ட், ஜெய் ஹிந்த்ன்ற ஒரு கோட்டோட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஆப்ரேஷனை கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆப்ரேஷனான இந்த ஆப்ரேஷனில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா
May 7th 2025 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆப்ரேஷனை கேரி அவுட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த ஆப்ரேஷனில் கிட்டத்தட்ட 9 டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் மேலே இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிளியராக சொல்லியிருக்காங்க, அவர் ஆக்ஷன்ஸ் ஹேவ் பீன் ஃபோக்கஸ்ட் ஆஃப்டர் த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவர் ஆக்ஷன்ஸ் ஹேவ் பீன் ஃபோக்கஸ்ட், மெஷர்ட் அண்ட் நான் எஸ்கலேட்டரி இன் நேச்சர். ஸோ என்ன பர்பஸுக்காக போனோமோ அந்த பர்பஸுக்காக தான் நாங்கள் போய் இந்த அட்டாக் பண்ணியிருந்திருக்கோம். மெஷர்ட் கால்குலேட்டிவ் அப்ரோச். அங்கே என்ன நடந்துச்சுன்னா ப்ரொபோர்ஷனலான ஒரு அட்டாக். நாங்கள் யார் அட்டாக் பண்ணல அப்படின்னா எந்த ஒரு பாகிஸ்தானி மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸையும் நாங்கள் அட்டாக் பண்ணல. அதே மாதிரி சிவிலியன் ஏரியாஸஸ் எதையும் நாங்கள் டார்கெட் பண்ணலை. நாங்கள் போன பர்பஸ் என்னென்னா பாகிஸ்தானில் இருக்கிற டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸை, பிஓகேல இருக்கிற டெரரிஸ்ட் கேம்ப்ஸை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் போனோம். அந்த பர்பஸை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 9 டெரரிஸ்ட் பேஸ் மேலே வந்து இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டார்கெட் பண்ணி அதெல்லாம் வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்கன்றத அஃபிஷியலாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதையும் ஒரு சிம்பாலிக்காக வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 உமன் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அவங்கள என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு இதை லீட் பண்ண வச்சாங்க. ஸோ தேட் ஆல்சோ ஷோஸ் த இந்தியாஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் இன் இந்தியா. உமன் லீட் த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு மெசேஜாக ஒரு பக்கம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஒரு பக்கம் இதை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆப்ரேஷனில் முக்கியமாக மசூத் அசார் அப்படின்னு சொல்கிற ஒரு குளோபல் லெவலில் இருக்கிற ஒரு எல்லாருமே தேடிட்டு இருக்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்டாக இருக்கிற மசூத் அசாரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அட்டாக் பண்ணப்பட்டு என்ன பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் நமக்கு தெரியுது. மசூத் அசார் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக அதிகமான டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆன ஒரு ஆள். ஜெய்ஷ் இ முகமது அப்படின்ற ஒரு பெரிய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனோட தலைவனாக அந்த மசூத் அசார் இருந்திருக்காரு. இந்தியா மேலே இந்தியன் பார்லிமெண்ட் அட்டாக்ல இருந்து இதுக்கு முன்னாடி நடந்த சில முக்கியமான அட்டாக்குக்கெல்லாம் இந்த பர்டிகுலர் பர்சன் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆள். இவர் பாகிஸ்தானில் தான் இப்போ இருக்காரு அப்படின்றது இந்தியாவோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. பட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த அலிகேஷன்ஸை பெருசாக வந்துட்டு அது ஒரு அலிகேஷனாக தான் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. இதை அவங்க அக்செப்ட் பண்ணுறது இல்லை. பட் இந்த அட்டாக்ல மசூத் அசாரோட ஃபேமிலி மேலே வந்து ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. அண்ட் ஆஃப்டர் த ஆப்ரேஷன் சிந்தூர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுற மிஸ்டர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு இது டெரரிசம்க்கு அகெயின்ஸ்டாக நடந்த ஒரு மேஜர் அட்டாக்ஸ். வி ஷுட் அடாப்ட் a zero tolerance towards terrorism அப்படின்ற மாதிரி மிஸ்டர் ஜெய்சங்கர் வந்துட்டு இதை கோட் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் பாகிஸ்தானோட ரெஸ்பான்ஸ் என்ன, பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்னா இது அட்டாக் ஆன் பாகிஸ்தான், இந்த அட்டாக்கை நாங்கள் ப்ராப்பராக திரும்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். பிஃபிட்டிங் ரிப்ளை வந்துட்டு கண்டிப்பாக இந்தியாவுக்கு நாங்கள் நினச்ச நேரத்தில், நாங்கள் நினச்ச டைமில், நாங்கள் நினச்ச பிளேசஸில் திரும்ப ரிட்டாலியேஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரோட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது. அண்ட் பாகிஸ்தான் அதுக்கு அடுத்த நாள் அட்டாக் பண்ணாங்க. May 8 பாகிஸ்தானோட ரிட்டாலியேஷன் நடந்துச்சு. இந்தியாவில் எஸ்பெஷலி ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் இந்த ரீஜன்ஸில் ஒரு இன்டென்சிஃபைடான ஒரு பேட்டில் நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியுது. ரீசன்ட் ஹிஸ்ட்ரியில் லாஸ்ட் 25 இயர்ஸுக்கு மேலே இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்டில் இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்கலேட்டரியான ஒரு கான்ஃப்ளிக்ட் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்த ஜம்மு காஷ்மீரில் நடந்த கார்கில்ல ஒரு சில இடத்துல நடந்திருக்கலாம். பட் இந்த அளவுக்கு ஒரு லார்ஜ் ஸ்கேலில் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர் டு குஜராத், ஒரு லார்ஜ் ஸ்கேல் ரீஜன்ஸில் ஒரு பெரிய லெவலில் அட்டாக் வந்துட்டு ரீசன்ட் டைமில் தான் இந்தியா பார்டரில் நடந்திருக்குது. அண்ட் இது பார்டர் மட்டும் சொல்ல முடியாது, ஈவன் இன்டீரியர் ரீஜன்ஸ்லையுமே வந்து ட்ரோன்ஸ் வந்துட்டு உலக வந்து அட்டாக் பண்ணப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்தியன் சைடில் இருந்தும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டு இஸ்லாமாபாத், ராவல்பிண்டி, ஈவன் லாகூர் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ட்ரோன்ஸோட அட்டாக்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்தியா பாகிஸ்தான் நடுவில் நடந்த ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் ஒரு இன்டென்ஸ்டான ஒரு பேட்டில் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இது நடந்திருக்கிறதுங்கிறது ஒரு ஒரியிங்கான ஒரு ஃபேக்டர் தான். அண்ட் பாகிஸ்தான் அட்டாக்ல இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் வந்துட்டு மிலிட்ரி பேசஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் பாகிஸ்தானோட அட்டாக்ல சிவிலியன் பேசஸ் மேலேயும் அட்டாக் நடந்திருக்குது.
எஸ்பெஷலி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜன்ஸில் சில சிவிலியன்ஸ் ரீஜன்ஸ்லையும் வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட்டாக் நடந்திருக்குது. அதுக்கான எவிடன்சஸ் தான் நம்ம வந்துட்டு நியூஸ் சேனல்ஸில் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இந்தியா பண்ண அட்டாக் எந்த விதத்துலையும் சிவிலியன்ஸஸ் மேலே நம்ம டார்கெட் இல்லை. மேபி ஒரு சில இடத்துல சிவிலியன்ஸ் மேலே அட்டாக் நடந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. பட் ஜென்ரலாக இந்தியன் கவர்மெண்டோட ரெஸ்பான்ஸ் எந்த விதத்துலையும் சிவிலியன்ஸை பாதிக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. பட் பாகிஸ்தான் டெலிபரேட்டாகவே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிவிலியன்ஸ் இருக்கிற ஏரியாஸஸ் மேலேயும் வந்துட்டு அட்டாக் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்றதும் நம்ம பார்க்க முடியுது. அண்ட் பாகிஸ்தானோட அட்டாக்கை ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதமாக நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணோம். S-400, பராக் 8, ஆகாஷ் அப்படிங்கிறதெல்லாம் இந்தியாட்ட இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற எஃபெக்டிவான டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை வச்சு தேவைப்படுற இடத்துல தேவைப்படுற சிஸ்டமை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். யூஸ் பண்ணி நம்மளோட ஏரியாவை ப்ராப்பராக டிஃபெண்ட் பண்ணியிருந்திருக்கும். 1-2 ட்ரோன்ஸ் அட்டாக் நடந்திருக்கலாம் சில இடத்துல. பட் மெஜாரிட்டி ஆஃப் ஏரியாஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வெல் எக்யூப்டாக டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆன் த அதர் ஹேண்ட் பாகிஸ்தானோட சில முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொலாப்ஸ் பண்ணியிருக்கோம். அது இந்த ஆப்ரேஷனில் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ ஒரு பக்கம் இந்த ஆப்ரேஷன்ஸ் போயிட்டு இருக்கும்போது வேர்ல்டோட ரெஸ்பான்ஸ் என்ன? வேர்ல்டோட ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இனிஷியலாக யூஎஸ் இதில் பெருசாக வந்துட்டு இன்வால்வ் ஆகாத மாதிரி தான் காமிச்சுக்கிட்டாங்க. யூஎஸை பொறுத்த வரைக்கும் யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட் வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இட் இஸ் ஃபண்டமெண்டலி நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ், இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு யூஎஸோட ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அண்ட் இஸ்ரேல் இந்தியாவுக்கு ஃபர்மாக சப்போர்ட் பண்ணாங்க. டெரரிசம் அப்படின்றது எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு கண்ட்ரிக்கு பெரிய டேஞ்சர் தான். அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸை காலி பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரிக்கு முக்கியமான உரிமை இருக்குது. இந்தியா வந்து ரைட் ஃபார் த செல்ஃப் டிஃபென்ஸ், இந்தியாவுக்கு அவங்கள செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் வந்து நமக்கு ஃபர்மாக சப்போர்ட் பண்ணாங்க. பட் அந்த அதர் ஹேண்ட் டர்க்கி மாதிரி கண்ட்ரிஸஸ், டர்க்கி வந்துட்டு பாகிஸ்தானுக்கு ஃபர்மாக சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் டர்க்கியோட ட்ரோன்ஸ் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்குது. ஸோ ஒரு பக்கம் டர்க்கி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இஸ்ரேல் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் சைனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்ஸ்டு பேக் தான். சைனா வந்துட்டு இந்த வாரா எக்ஸ்கலேட்டரியா அது மாறிட வேணாம் அப்படின்னு ஒரு பக்கம் சைனா சொன்னாலும், இன்னொரு பக்கம் சைனாவோட ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சைனா வந்துட்டு பாகிஸ்தானோட சாவர்னிட்டி, டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அண்ட் நேஷனல் இண்டிபெண்டன்ஸை எப்பயுமே வந்து சைனா சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டை சைனாவோட ஃபாரின் மினிஸ்டரும் வந்துட்டு வச்சிருந்தார். ஸோ இதுலேருந்து கிளியராக தெரியுது, ஒரு பக்கம் என்னதான் சைனா வந்துட்டு ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட், சேஃப் ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி போனாலும், இன்னொரு பக்கம் ஆப்வியஸாக சைனா இந்த இடத்துல பாகிஸ்தானை பேக் பண்ணுறது நமக்கு கிளியராகவே வந்துட்டு தெரியுது. அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் ஆப்ரேஷன் சிந்தூரில் ஒரு பக்கம் நடக்குதுன்னா, இன்னொரு பக்கம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த டைமில் நடந்த இந்த இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் இந்த டைமில் ரொம்ப பயங்கரமாக 2 பக்கமும் நடந்துச்சு. ஸோ ஜென்ரலாகவே ஒரு அடையாளம் சொல்லுவாங்க, இன் வார் த ட்ரூத் இஸ் த ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வார் நடந்துருச்சுனாலே அங்கே ஃபஸ்ட்டு சாக போகிறது யாரு அப்படின்னா வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வார்ஃபேர் சிஸ்டமில் நரேட்டிவ் பில்டிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால யார் வின் பண்ணுறாங்க, யார் வின் பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் சோஷியல் மீடியா தீர்மானிக்கிற அளவுக்கு பீப்புள் மத்தியில் ஒரு பெரிய லெவலில் நரேட்டிவ் பில்ட் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரேம்பண்ட்டாக நடக்குது. இந்த ஒரு எக்ஸ்கலேட்டரி நடந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் நடந்த இந்த கான்ஃப்ளிக்ட் வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே அதோட மேபி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்துட்டு 2 பக்கத்தில் இருந்தும் அதிகமான பிரேக்கிங் நியூஸ்ன்ற பேரில் எக்கச்சக்கமான ஃபேக் நியூஸஸையும் ஒரு பக்கம் நம்ம வந்துட்டு பார்க்க முடியுது. ஸோ அதான் நம்ம இது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது இது நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ த சர்ச் ஃபார் த ட்ரூத் டூரிங் த கான்ஃப்ளிக்ட் இஸ் ஆஃப்டன் ரீப்ளேஸ்ட் பை த நீட் டு யூனிஃபை அ நேஷன் அண்ட் ரேலி த சப்போர்ட் ஃபார் த வார். கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் ட்ரூத் அந்த டயத்தில் உங்களுக்கு முக்கியம் இல்லை, நேஷனை ஒன்று சேர்க்கணுங்கிறதுக்காக ஃபேப்ரிகேட்டடான இன்ஃபர்மேஷன், மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸை அதிகமாக வந்து என்ன பண்ணுறதுன்னா சோஷியல் மீடியாவில் சர்க்குலேஷன் வந்து பண்ணுறது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கண்ட்ரியில் அவங்க ட்ரூப்ஸஸ் வந்துட்டு செல்ஃப்லெஸ்ஸாக இருக்காங்க, அதே மாதிரி அவங்க வந்துட்டு பேட்ரியாட்டிசமை இன்க்ரீஸ் பண்ணணும், மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை ஷோகேஸ் பண்ணணும், அவங்க சாக்ரிஃபைசஸை வந்து ஷோகேஸ் பண்ணணும். ஸோ அவங்க நடத்துகிற வார் வந்து ஒரு ஜஸ்ட் வார், ஒரு ட்ரூத்துக்கான வார், ஒரு நியாயத்துக்கான வார் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். பீப்புள் கிட்ட சேர்த்தாதான் பீப்புளுக்கு ஃபர்மான ஒரு ரேலிங் சப்போர்ட் வந்து கிடைக்கும்ன்றனாலே எக்கச்சக்கமான மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸை வார் டைமில் வந்துட்டு சர்க்குலேஷன் பண்ணுறது அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வார்ஃபேரில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான டூலாகவே வந்துட்டு மாறி இருக்குது.
ஸோ இது எந்த மாதிரி மாறிடுச்சுன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு collective narratives often build on the distortion, can override the individual critical thinking and moral reasoning, making the conflict easier to justify. ரொம்ப முக்கியமான 3 லைன்ஸ். திரும்ப இந்த பாயிண்ட் பாருங்களேன். Collective narratives often build on the distortion, can override the individual critical thinking and moral reasoning, making the conflict easier to justify. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கலெக்டிவ் ப்ராபகண்டாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தனி மனிதனோட இண்டிவிஜுவல் கிரிட்டிக்கல் திங்கிங்கே வந்துட்டு என்ன பண்ணிடுவான்னா இழந்துரும். ஸோ அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, அவனால் ஒரு விஷயத்தை எத்திக்கலாக எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதான் அதில் கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவலோட கிரிட்டிக்கல் திங்கிங்கும் மாரல் ரீசனிங்கும் இதில் போயிடுது. இன்னைக்கு ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் ஜோனில் ஒரு 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 நேஷனலிஸ்டிக்காக நீங்கள் வந்து ஒரு அக்கறை உள்ள ஒரு கொஷினை நீங்கள் கேட்டால் கூட சம்டைம்ஸ் அது நேஷனல் இன்ட்ரெஸ்ட்க்கு அகெயின்ஸ்டாக மாறிடுதுன்னு என்ன பண்ணுறாங்க, மொத்த கூட்டமே உங்களை வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா அட்டாக் பண்ணுது. ஸோ ரெஸ்பான்சிபிளான சில முக்கியமான கேள்விகளை கேட்டால் கூட ரெண்டு பக்கமும் அது என்னன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னா ஆன்டி நேஷனல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டத்தை கொடுத்துறதுக்கு பெரும் கூட்டமே இங்கே வந்துட்டு வந்துடுது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷனாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ வார் டைமில் இண்டிவிஜுவல் கிரிட்டிக்கல் திங்கிங்கை ஒரு பக்கம் காலி பண்ணுறது, மாரல் ரீசனிங்கை காலி பண்ணுறதுன்றது இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே மாறுது. ஸோ இன் டிஜிட்டல் வேர்ல்ட் வேர் த அல்காரிதம்ஸ் ரிவார்ட் என்கேஜ்மெண்ட் ஓவர் அக்யூரசி. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் அல்காரிதம் எப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னா, எந்த வீடியோ சென்சேஷனல் ஆகுது அதை தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு அடுத்தடுத்து சர்க்குலேஷனில் வருது. ஸோ அக்யூரசி ஆஃப் இன்ஃபர்மேஷன் இங்கே மேட்டர் இல்லை, என்கேஜ்மெண்ட் தான் மேட்டர், இங்கே உங்களுக்கு மசாலா தான் மேட்டர் அப்படின்ற மாதிரியே வந்து இன்னைக்கு ஒரு உலகம் மாறிட்டு வருதுன்றதுனால எக்கச்சக்கமான எமோஷனல் கண்டென்ட்டும் அதே மாதிரி மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவிலேருந்து பிரிண்ட் மீடியாவிலேருந்து ஈவன் டிவி சேனல்ஸும் இந்த நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைபர் நெட்வொர்க் குரூப்ஸே வந்துட்டு இருக்காங்க. அவங்க இன்னொரு கண்ட்ரிலேருந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு கண்ட்ரியில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மேசிவான இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரும் அதிகமாக நடந்துகிட்டு இருந்த டைம் பீரியடாக அது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஈவன் நம்ம சைட்லேயே வந்து பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸ். பாகிஸ்தான் ஒரு பக்கம் இது ஒரு டீமாவே வச்சு பாகிஸ்தான் டர்க்கின்ற மாதிரி சில கண்ட்ரிஸ்ல இருந்து அதிகமான இன்ஃபர்மேஷன் இந்தியாவை நோக்கி ஒரு பக்கம் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. எக்கச்சக்கமான ஃபேக் நியூஸஸ் ஒரு பக்கம் இந்தியா நோக்கி வந்துகிட்டே தான் இருக்குது. பாகிஸ்தான் இந்த வார்ஃபேரில் ஒரு பெரிய வின் பண்ண மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆன் த அதர் ஹேண்ட் இந்தியன் சைட்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாகூரை இந்தியா அட்டாக் பண்ணிட்டாங்க, இஸ்லாமாபாத் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா கராச்சி போர்ட் வந்து தீப்பத்தி எரிஞ்சிருச்சு, பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு, பாகிஸ்தானோட மிலிட்ரி ஜெனரல் என்ன பண்ணிட்டாரு, அவரும் ரிசைன் பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடிட்டாரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபேக் நியூஸஸும் நம்ம மீடியாலையும் வந்துட்டு சர்க்குலேஷன் ஆக தான் செஞ்சிச்சு வித்தவுட் வெரிஃபிகேஷன். அண்ட் ரெண்டு சைடுமே இந்த இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரை மீடியா சேனல்ஸ் வந்துட்டு அடுத்தடுத்து பிரேக்கிங் நியூஸுன்ற மாதிரி சென்சேஷனலாக கிரியேட் பண்ணதுமே வந்துட்டு ஒரு பேடான ஒரு அன்பிரசிடென்ட்டான ஒரு ஈவெண்ட்டாக இது இருந்துச்சு. பீப்புள் மத்தியில் இது பேனிக்கை கிரியேட் பண்ணாலும் மட்டும் பரவாயில்ல, இந்த மீடியாவோட இர்ரெஸ்பான்சிபிலிட்டி பிரேக்கிங் நியூஸ் அப்படின்ற ஒரு வியாதினால சொசைட்டியில் என்ன மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து உருவாக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். பீப்புளுக்கு சொசைட்டியில் என்ன நடக்குது, எந்த கவர்மெண்ட் என்னென்ன மாதிரி இருக்காங்க, இந்த வார்ஃபேர் பெருசாச்சுன்னா என்ன மாதிரி கான்சிக்வன்சஸ் நடக்கும்னே தெரியாத ஒரு மக்கள் கிட்ட, ஒரு காமன் மேன் கிட்ட இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மக்களுக்கு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் வந்துடும். இது இந்த லைனை பாருங்க, மீடியா இர்ரெஸ்பான்சிபிலிட்டி கேன் லீட் டு த கிரியேஷன் ஆஃப் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் த ஆர்டினரி பீப்புள் அண்ட் தீஸ் எக்ஸ்பெக்டேஷன் வென் அன்மெட் ஆஃப்டன் டர்ன் இன் டு த ப்ரெஷர் ஆன் த லீடர்ஸ் டு டூ மோர் அகெயின்ஸ்ட் தேர் பர்சீவ்டு எனிமி. ஸோ இப்போ என்ன ஆயிருதுன்னா, மீடியாவில் அந்த இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும்போது பீப்புள் அது வந்து என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்துருது. அவங்க கவர்மெண்ட் வந்து என்னாலும் பண்ணிடலான்னு அந்த மக்கள் வந்து கற்பனை கதையில் வச்சிருக்காங்க. கடைசி கவர்மெண்ட் வந்துட்டு இல்லை இந்த வார்ஃபேரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாலுமே மக்களுக்கு அது திருப்தியாக இருக்க மாட்டேங்குது. இல்லை இந்த வார்ஃபேரை நம்ம நடத்தி தான் ஆகணும். நான் மீடியாவில் பார்த்துட்டேன், ரொம்ப இடத்த வந்து நம்ம வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. இப்போ அது இல்லையா, அப்போ வந்து என்னால் முடியாது, அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, நீங்கள் இந்த வார்ஃபேர் திரும்ப நடத்துங்க அப்படின்னு ஒரு பக்கம் மக்கள் கிட்ட இருந்தே ஒரு ப்ரெஷர் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ மீடியா இர்ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்க வேண்டியிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் இந்த மாதிரி ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட்டே என்ன பண்ணணும்னா பேட்டில் ஒரு பெரிய வார்ஃபேராகவும் மாற்றுறதுக்கான எல்லா
விஷயமும் இந்த மீடியாவோட இர்ரெஸ்பான்சிபிலிட்டியான இன்ஃபர்மேஷன்ஸை ஷேரிங்கில் இருக்குது. ஒரு சின்ன கான்ஃப்ளிக்டை பெரிய கான்ஃப்ளிக்டாக மாற்றி அந்த பெரிய கான்ஃப்ளிக்டை ஓவர் ஹைப் கொடுத்து ஒரு பெரிய வார்ஃபேராகவே இந்த மீடியா வந்துட்டு அவங்களோட டிஆர்பி ரேட்டிங்ஸ்க்காக இர்ரெஸ்பான்சிபிளாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் சைபர் வார்ஃபேர் மூலமாக வந்து ஒரு பக்கம் ஒரு டீமே இதை பண்ணிட்டு இருக்கும்போது மீடியா இந்த மாதிரி நேரங்களில் மோர் ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டிய மீடியா இந்த மாதிரி ஒன்று பண்ணுறதுன்றது அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம். ஸோ இது இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை, மும்பை அட்டாக்லேயே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். மும்பை அட்டாக்ல டெரரிஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணது இங்கே இருக்கிற சில மீடியா சேனலோட இர்ரெஸ்பான்சிபிளான லைவ் டெலிகாஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அகைன் இந்த வார்ஃபேர்லையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஒரு பெரிய பேனிக்கை மீடியாவோட இர்ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பக்கம் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்றது. ஸோ இதுவே வந்து ஒரு செப்பரேட் இஷ்யூ தான். பட் ஃபைனலாக இந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி முடிஞ்சிச்சு, இந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கும்போது, ஸோ சீஸ் ஃபயர் பிட்வீன் த இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஸோ சடனாக இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ஒரு என்ன ஆகுது அப்படின்னா வந்து சீஸ் ஃபயருக்கு வருது. யூஎஸ் பிரசிடென்ட் உலக இன்வால்வ் ஆனாரு அண்ட் யூஎஸ் பிரசிடென்ட் ஃபைனலாக ஒரு ட்விட் போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட்ல ஒரு பெரிய சேதாரத்திலிருந்து நாங்கள் 2 பேர்த்தையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம், 2 பேரும் மெச்சூராக பிஹேவ் பண்ணி இந்த வாரம் இந்த கான்ஃப்ளிக்டை முடிச்சுக்கிட்டாங்க. இது மூலமாக மில்லியன்ஸ் ஆஃப் குட் அண்ட் இன்னோசென்ட் பீப்புள் என்ன பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டினா இறந்து போயிருப்பாங்க, அதை நாங்கள் தடுத்துட்டோம். அண்ட் ஐ எம் ப்ரௌட் தட் யூஎஸ்ஏ வாஸ் ஏபிள் டு ஹெல்ப் யூ அரைவ் அட் திஸ் ஹிஸ்டாரிக்கல் டிசிஷன். யூஎஸ் இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவுகள் நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்க கூட இருந்ததுக்கு நாங்கள் பெருமைப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அடிஷ்னலி ஐ வில் ஒர்க் வித் யூ போத் to see if after the thousands of years a solution can be arrived at the Kashmir issue. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈவன் காஷ்மீர் பிரச்சனைக்கு கூட நான் வந்து ஒரு சொல்யூஷனை கொண்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இங்கே முக்கியமான கான்ட்ரவர்சியே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்டில் ஒரு சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்டை நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணார். அண்ட் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறத அப்போ யார் கேட்டுக்கிட்டாங்க? ஓகே, ஸோ இப்போ யூஎஸ் வந்துட்டு சொன்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அந்த ப்ரெஷர்னால இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை நம்ம ஒத்துக்கிட்டோமா அப்படின்ற ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் இதில் வந்துட்டு வெளியில் வருது. அண்ட் ஆப்போசிஷன் பார்ட்டியும் இதை பார்லிமெண்ட்டில் இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டிஸ்கஷன் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களும் இப்போ மீடியாட்ட அப்ரோச் பண்ணியிருந்திருக்காங்க. பட் ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்கும்போது ஒரு பக்கம் சீஸ்ஃபயர் நடந்து முடியுது. சீஸ்ஃபயர் நடந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துலேயே வந்துட்டு திரும்ப வந்துட்டு சீஸ்ஃபயர் வயலேஷன் அட்டாக்ஸ்னு ஒரு பக்கம் வந்துட்டு பார்க்க முடியுது. ஸோ இந்தியா வந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க, பாகிஸ்தான் ஃபோர்ஸஸ் சீஸ்ஃபயர் வயலேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு. பதிலுக்கு பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் சீஸ்ஃபயர் வயலேஷன் பண்ணலை, இந்தியன் சைடில் தான் சீஸ்ஃபயர் வயலேஷன் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு பக்கம் நடந்து முடிய அதுக்கு அடுத்த நாள் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் வந்து பேசுறாரு, இந்த வார்ஃபேரில் நம்ம ஹிஸ்டாரிக்கலான வின் பண்ணிட்டோம், இந்தியன் ஃபோர்ஸஸ்க்கு ப்ராப்பரான லெசன் டீச் பண்ணியிருக்கோம், ஸோ இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெக்ட்ரின்னு அவர் வந்து பேசுறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் பீப்புளும் வந்து என்ன பண்றாங்க, பயங்கரமாக அக்ராஸ் பாகிஸ்தானில் ஒரு பெரிய மேசிவ் செலிப்ரேஷனில் இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு இது புதுசு கிடையாது, இதே மாதிரி தான் 65 வார்லையும் 71 வார்லையுமே இந்த மாதிரி வந்துட்டு அவங்க பீப்புள் அவங்க டில்யூஷன்லேயே வச்சிருக்கிறது ஒரு பக்கம் ஒரு ஃபேக்டராக இருக்குது. பட் இன்னொரு பக்கம் நம்ம இதில் கேட்க வேண்டிய சில இம்பார்ட்டண்டான கொஸ்டின் மார்க்ஸும் ஒரு பக்கம் இருக்குது. சீஸ்ஃபயர் ஒரு கான்ட்ரவர்சியல் சீஸ்ஃபயராக இருக்குதா, இல்லை இந்த ஆப்ரேஷன் சித்தூர்லேருந்து நம்ம என்ன அச்சீவ் பண்ணோம்? அண்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, இனிமே ஃபியூச்சரில் எனி ஃபியூச்சர் டெரரிஸ்ட் அட்டாக் ஆன் மை மதர்லேண்ட் வில் பி கன்சிடர் அஸ் அன் ஆக்ட் ஆஃப் வார். இது மூலமாக நாங்கள் ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுத்துறோம், இனிமே ஃபியூச்சர் டெரர் அட்டாக் இந்தியன் சாயிலில் நடந்துச்சுன்னா இது இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டான ஒரு பெரிய வார்ஃபேராக நாங்கள் அதை கன்சிடர் பண்ணுவோன்ற மாதிரி மெசேஜ் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம பிரைம் மினிஸ்டரும் இந்த அட்வொகேட் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆப்ரேஷன் சித்தூரில் இந்தியா கெயின் பண்ணது என்ன? இந்தியா அவசரப்பட்டு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு முக்கியமான கொஸ்டினும் இப்போ நம்மளால வந்து பார்க்க முடியுது. பட் ஒரு கிளாரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சீஸ்ஃபயர் மட்டும்தான் நம்ம ஒத்துக்கிட்டு இருந்திருக்கோம், கான்ஃப்ளிக்டை ஸ்டாப் பண்ணோம், தேவையில்லாமல் 2 பேரும் ட்ரோன்ஸ் அட்டாக்ஸ்லாம் பண்ணிக்க வேணான்றது மட்டும் தான் நம்ம ஒத்துக்கிட்டு இருக்கோமே தவிர இந்தியா ஸ்டில் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலிருந்து என்ன பண்ணலை அப்படின்னா வந்துட்டு ஸ்டில் இட் இஸ் அன் அபைன்ஸ் மோட். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் திரும்ப இந்தியா வந்துட்டு ஜாயின் பண்ணலை, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இன்னமும் அப்ளிகபிள் கிடையாது அப்படிங்கிறத கிளியராக ஒரு பக்கம் சொல்லிட்டோம். சஸ்பென்ஷன் ஆஃப் ட்ரேட் ஆக்டிவிட்டீஸஸ், க்ளோஷர் ஆஃப் ஏர் ஸ்பேஸ், அதே மாதிரி வந்துட்டு பாகிஸ்தானோட சில சேனல்ஸ்க்கு இந்தியாவில் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வீசா நார்ம்ஸஸில் இன்னமும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க தான் போகுது. ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா,
இந்த பார்டரில் நடந்த கான்ஃப்ளிக்டை, மியூச்சுவல் ட்ரோன் அட்டாக்ஸை, இதை தான் நாங்கள் இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கோமே தவிர இந்த விஷயங்கள் ஸ்டில் கண்டினியூ ஆக தான் செய்யும். இன்ஃபேக்ட் ஆப்ரேஷன் சித்தூர்னு சொல்கிற இந்த ஆப்ரேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அஃபிஷியலாக சொல்லலை. சீஸ் ஃபயர் மட்டும்தான் வந்துட்டு இப்பொழுதைக்கு நடந்திருக்குதுன்றது தான் அந்த என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சீஸ் ஃபயரை பாகிஸ்தான் வயலேட் பண்ணாங்கன்னா இந்தியாவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப பாகிஸ்தானுக்கு ப்ரொபோர்ஷனேட்டான அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது இது மூலமாக கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த ஆப்ரேஷன் மூலமாக நம்ம என்ன கெயின் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சில விஷயங்களை நம்ம கெயின் பண்ணியிருக்கோம். கன்வென்ஷனல் அட்டாக் ஃபார் த நான் கன்வென்ஷனல் வார்ஃபேர். ஸோ டெரர் அட்டாக் அப்படிங்கிறது பாகிஸ்தானோட ஒரு ரொம்ப வருஷமாக ஸ்ட்ராட்டஜியாகவே பாகிஸ்தான் இதை ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க. இந்த டெரர் அட்டாக்கை நம்ம ட்ரீட் பண்ணுற விதம் ஏதாவது ஒரு விதத்தில் மாறி இருக்குதா, இல்லை இந்த ஆப்ரேஷன்ல இருந்து ஏதாவது நம்ம சேஞ்சஸை பார்க்க முடியுதா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னா வந்துட்டு இது வரைக்கும் நம்ம டிஸ்கஷன்ஸ் வந்து பண்ணது என்ன அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் நடந்த இந்தியன் சைடில் நடந்த சில இம்பார்ட்டண்ட்டான ஆக்டிவிட்டீஸஸ் அண்ட் பாகிஸ்தான் சைடில் நடந்த ரெஸ்பான்ஸு, இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி அதில் எப்படி தலையிட்டாங்க, அண்ட் இதில் ஃபேக் நியூஸோட ரோல் என்ன அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். அண்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஆப்ரேஷன் சித்தூருக்கு அப்புறம் இந்த சீஸ் ஃபயர் வந்துட்டு ஒர்த்தா, இந்த சீஸ் ஃபயரை இந்தியா அக்ரி பண்ணியிருந்துருக்கலாமா, இல்லை இந்த சீஸ் ஃபயரை நம்ம அக்ரி பண்ணாமல் இருந்திருந்தால் என்ன மாதிரி ஒரு கான்சிக்வன்சஸ் வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சித்தூருக்கு அப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் என்ன, இது மூலமாக நம்ம கெயின் பண்ணது என்ன, பொட்டென்ஷியல் லாஸஸ் என்ன, இதில் மூலமாக நம்ம என்ன லெசன்ஸை லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ்.